ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். அந்த ஜீவ சமாதி இந்த ஸ்தூல உடம்பத்தை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியுமா? பேசவே முடியாது. சூட்சம சரீரமா எல்லா இடத்துலையும் கலந்து இருப்பாங்க. மறுபிறப்பு இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா? அப்படி இருந்தால் யாராவது மறுபிறப்பு பிறந்தவங்க இருந்திருக்காங்களா? ஆதாரத்தோட வச்சிருக்கேன். இந்த பிறப்பு அடியேன் எடுத்து வந்தது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று வாழ்ந்ததுக்காக நான் வரவில்லை. சத்தியமாக இந்த திருமந்திரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும், இதை நிறைவேறணும். இதை தவிர எனக்கு எந்த ஆசா பாசா சிந்தனை எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. இறைவனின் திருவடியை நாம் அடைவதுதான். அங்கதான் போய் அந்த அண்டத்தோட இருக்க முடியும். அப்ப இறைவனின் திருவடி எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் நாம் எப்படி பிறவா நிலையை நோக்கியும் இரவா நிலையை நோக்கி அடைய வேண்டும் என்பதற்கு தான் இந்த வாழ்க்கையில் நாம் மனித உயிரெடுத்து பிறந்தோம். இப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த கோவில்கள், அனைத்து கோயில்களையும், எல்லா கோயிலும் எடுத்துங்க, பழனி ஆகட்டும், இல்லை திருச்செந்தூர் ஆகட்டும், இல்லை இங்கே இருக்கிற திருப்பதி ஆகட்டும், எந்த இடமா எடுத்துங்க, அங்கே எல்லாம் சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கா இல்லையா? சரி, அந்த ஜீவ சமாதி இருக்கத்தால தான் அந்த கோயிலுக்கு அவ்வளோ கூட்டம். எப்படி இருக்குது சொல்கிறேன், லைட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓரளவு புரிகிற அளவுக்கு. அப்போ அங்கு இறைவன் இருக்கின்றான். எப்படி இருக்காரு? இவர்கள் இறந்தும் இரவாமல் வாழ்கின்றார்கள். அந்த நிலைக்கு தான் நம்ம போனோம். அப்போ சொல்கிறார், பெற்றார் உலகில் பிரியா பெரும் நெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் வரம், பெற்றார் அம்மண்ணில் பிரியா பெரும் பேரு, பெற்றார் என்னத்தை நம்ம பெற்றுட்டோம்? நல்லா சொல்றார் பாருங்க. பெற்றார் உலகில் பிரியா பெரும் நெறி. இந்த உலகத்தை விட்டு பிரியாம ஒரு நெறியில வாழணுமா? அப்ப யார் உலகத்தை விட்டு பிரியல? சித்தர்கள் பிரியல. இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சித்தர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெற்றார் உலகில் பிரியா பெரும் நெறி. பெரும் நெறி அவர்கள் தெரிஞ்சு கொண்டதால் வாழ்ந்ததால ஜீவன் முக்தி, ஜீவ மடக்கமாகி அங்க இருக்கிறாங்க. அவங்க ஸ்தூலமாக இருந்து நமக்கு செய்துக்கிட்டே இருக்காங்க எல்லாமே. அதுக்கு தான் அவங்க பறந்து வந்தது. பெற்றார் உலகில் பிரியா பெரும் நெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் வரம். என்ன வரங்க? பிறவா வரம். அந்த வரத்தை வாங்கணுமா இல்லையா? அப்ப அந்த பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன் சொல்றாரு. அடுத்தது பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன். நாம அடைஞ்ச பயன்லாம் பெரிய பயனா? எந்த பயன் பெரிய பயன்? பிறவா பயன் தான் பெரிய பயன். புரிஞ்சு போச்சுங்களா? என்ன பயன்? பிறவா பயன். பிறவா பயன், இரவா பயன். இந்த ரெண்டு நிலையை நோக்கி தான் நம்ம வாழணும். நமக்குள்ள பிறப்பும் இருக்கக்கூடாது, இறப்பும் இருக்கக்கூடாது. பெற்றார் உலகில் பிறவா பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும் பயன், பெற்றார் அம்மண்ணில் பிரியா பெரும் பேரு. அடுத்து சொல்றாருங்க ஒரு வார்த்தை அழகா, பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. அதுக்கப்புறம் அவனை பேச மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? இந்த ஸ்தூல உடம்பத்தை விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியுமா? பேசவே முடியாது. சூட்சம சரீரமா எல்லா இடத்துலையும் கலந்து இருப்பாங்க. பெற்றால் உலகில் பிறவா பேசா பெருமை. என்ன பெருமை? நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பேசவே மாட்டாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? நம்ம உட்கார்ந்து பிரார்த்தனை பண்றோம், சிந்திக்கிறோம், அவர்கள் அலை வடிவாக நமக்குள்ள வருவாங்க. நமக்குள்ள வந்து நமக்கு தேவையானது செய்வாங்க. இறைவன் வச்சிருக்கான். அதெல்லாம் பெரிய ஒரு டாபிக். ரொம்ப நான் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு அப்படியே இருந்து எடுத்துன்னு போயிட்டேன் ஒரு விஷயமா. அப்ப அந்த பிறவா பெரும் நெறியும் பிறவா பெரும் பயனும், பிரியா நெறியும் பிரியா பயனும் நாம் பெறணும். அதுக்கப்புறம் பேசா பெருமை. எவ்வளோ நாள் தான் பேசிட்டு இருப்போம்? பேசிகிட்டே இருப்போமா? சில பேர் வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. எப்பா கொஞ்ச நேரம் மூடுன்னுவான். அப்படி பேசிட்டு இருப்பான். ஆனால் எந்த நிலைக்கு தெரியுமா நம்ம போனோம்? பேசாத நிலை. அதுக்கு தான் பாருங்க, இந்த குருமார்க்கெல்லாம் ஒரு லெவல் போனதுக்கு அப்புறம் என்ன போயிடும்? பேச மாட்டாங்க. அது வரைக்கும் நல்லா தான் நம்மகிட்ட பேசியிருந்தாரு, இப்பெல்லாம் நம்மகிட்ட பேச தெரியல, பேச மாட்டாங்க. பேசாமலே வாழ்ந்துருவாங்க. அவங்க பேசவே மாட்டாங்க. யார்கிட்ட அமைதி என்னத்தை பேச என்ன நடக்க போகுது? ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சு போச்சு.
அப்போ நாம் போயிடும், நம்மக்கிட்ட எப்படி இருந்தார் அன்னைக்கு போகும்போது. ரமண மகரிஷிட்ட சொல்கிறான், போகும்போது ரமண மகரிஷி பேசினாருங்க, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. காத்துன்னு கிடப்பாங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? ஒரே ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து பேச மாட்டாரா? அமைதியாக இருப்பாங்க. அந்த நிலைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அப்போ அந்த நிலைக்கு அவங்க போகணுன்னா எப்படின்னா, எப்படி நாம் தோன்றினோமோ அப்படியே ரிவர்ஸில் போனோம், வெளியில் போனோம். எப்படி நாம் வந்தோமோ அப்படியே. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியல, நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் சொல்கிறதுக்கு. எப்படி வந்தோம்? நாம் பஞ்சபூதங்களாக வந்தோம், ரைட்டா? இந்த உடம்பு எப்படி வந்தது? இறைவன் அப்படி இருக்கார், ஒரு அன்ஃபார்மிங்கில் இருக்கார், ஒரு உருவமாக இல்லை, அப்படி இருக்கார், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார். அப்போ அந்த உடம்புக்கு தேவைப்படுது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்கின்ற பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த பஞ்சபூதங்கள் தான் அந்த உடம்பாக இருக்குது. கடைசியில் என்ன ஆகிடும்? இந்த பஞ்சபூதங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிடும். இந்த உடம்பு தனித்தனியாக பிரிஞ்சிடும். தனித்தனியாக பிரிஞ்சு நிலம் நிலத்தோடு சேர்ந்துடும், நீர் நீரோடு சேர்ந்துடும், காற்று காற்றோடு சேர்ந்துடும், அப்படி கரைஞ்சி விடும். அந்த நிலத்துக்கு தான் வள்ளலார ஜோதி ஆயிட்டான்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கடந்து இதெல்லாம் சாத்தியமாயா? சத்தியமாக சாத்தியம், சத்தியமாக சாத்தியம். அப்போ சொல்கிறாரு, சத்த முதலைந்தும் தன் வழி தான் சாரில், சத்த முதலைந்தும் தன் வழி தான் சாரில், சித்துக்கு சிற்றென்று சேரிடம் வேறுண்டோ, சுத்த வெளியோடு சுடரில் சுடர் சேரும், அத்தம் மது குறித்து ஆண்டுக்குள் அன்பிலே. சொல்லிட்டார் பாருங்க. புரிஞ்சு போச்சா நான் சொன்னதை? சொல்றார், சத்த முதலைந்தும், இந்த 5 பஞ்சபூதங்களும் நம்ம சொல்ற இந்த பஞ்ச எல்லாமே நம்ம சொல்றோம், இது சத்த முதலைந்தும் தன் வழி தான் சாரம். எப்படி வந்ததோ அப்படி நம்ம விட்டு போயிடும், அப்படியே விலகிடும். இந்த உடம்புல அப்படியே கரைஞ்சிடும். இந்த உடம்பை கரைச்சிடலாம், ஒன்றுமே பண்ணதில்லை. அப்படியே உட்கார்ந்து நமக்குள்ள 10 வாயுக்கள் இருக்குது நம்ம உடம்புல. அதில் ஒரு வாயு இருக்குது, அந்த வாயுவை அதிகப்படுத்தினா இந்த உடம்பு பஷ்மமாயிடும். யாரும் உடம்பை கண்டே பிடிக்க முடியாது, அப்படியே ஜோதி ஆகிடும், நடக்கும். இதை பற்றிலாம் நம்ம வச்சுற அந்த வகுப்பில் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை சொல்கிறேன், இதை நோக்கி தான் நம்ம பயணப்படணும். சத்த முதலைந்தும் தன் வழி தான் சாரில், சித்துக்கு சித்தின்று சேரிடம் வேறுண்டோ, எந்த சித்துக்குள்ள நீ வந்தையோ, எப்படி வந்தையோ, அது அங்கே தானே போய் சேரணும், அங்கே போய் சேர்ந்துடும். சொல்கிறாரு, சுத்த வெளியோடு, சுத்த வெளி இருக்கு இல்லையா நம்ம பிரபஞ்சம், சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். இங்கே இருக்கிற ஜீவஜோதி பரஞ்சோதியோட கலந்துரும். ஜீவஜோதி பரஞ்சோதியோட கலந்துரும். கலந்துச்சுன்னா பிறக்க முடியுமாங்க? இறக்க முடியுமா? நமக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. பிறவா பெருநிலை சொல்றாங்க இல்லையா, அது மரணம் இல்லாத பெரு வாழ்வு, அதுக்கு பேர் இறப்பே கிடையாது. அப்ப இந்த நிலைக்கு போதுதான் வாழ்வின் நோக்கம். புரிஞ்சு போச்சுங்களா? காசு பணம் சம்பாதிக்கிறதுல வாழ்வின் நோக்கம். அப்ப நம்ம மனுஷனா இதில் என்ன பெரிய விஷயம் தெரியுமா? அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அரிதிலும் கூன் கூருடு சிவிடு நீத்து பிறந்தல் அரிது. வள்ளலார் ஔவையார் சொன்னாங்கன்னா, எதுக்கு ஔவையார் சொல்றாங்கன்னா, இப்படி இந்த பிறவா நிலைக்கும் இரவா நிலைக்கும் மனுஷனால மட்டும்தான் போக முடியும். அதான் பெரிய விஷயம். வேற எந்த உயிரினாலும் முடியாது. மனுஷனா பிறக்கணும். இதுக்கப்புறம் ஒரு செஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தா அது விருப்பம். அதாவது மறுபிறப்பை பற்றி, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக, மறுபிறப்பு இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா, அப்படி இருந்தால் யாராவது மறுபிறப்பு பிறந்தவங்க இருந்திருக்காங்களா, ஆதாரத்தோடு வச்சுருக்கேன். அடுத்த இதே மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை நான் கிட்ட சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வரும், உங்களுக்கு நம்பிக்கை வரும். மறுபிறப்பை பற்றி இருக்குதா இல்லையா, நான் ரொம்ப அவுட்லைனாக சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அந்த மறுபிறப்பு விஷயத்தில் டீட்டெயிலாக பேசும் உங்களுக்கு, ஒவ்வொன்றுத்தையும் விளக்கத்தோடு. அப்போ உங்களுக்கு தெரியும் மறுபிறப்பு இருக்குது, மறுபிறப்பு இல்லை, உண்மையா பொய்யா, அப்படி பிறந்திருக்காங்களா, சத்தியமான உண்மை. அதையெல்லாம் உங்க சொல்ல போகிறேன். நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு சொல்வதற்கு ஆட்கள் இல்லை ஐயா. தெளிஞ்சு நம்மளுக்கு இதெல்லாம் தெளிவாக சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. சொன்னேன், கண்ணாடி நம்ம கண்ணு நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த நம்ம கண்ணு நம்மளை பார்க்கணும்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வேணும். கண்ணாடி இருந்தால் பார்த்துடலாம் இல்லையா? அந்த கண்ணாடியாக வருவதுதான் குருமார்கள். புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணாடியாக முன்னாடி நிற்கிற பாருங்க, தெளிவு குருவின், அதான் அந்த தெளிவு குருவு. அந்த தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த தெளிவு ஒரு குரு தான் கொடுக்கணும், வேற யார் கொடுக்க முடியும்? அப்போ அந்த தெளிவு ஒரு குரு கொடுக்கணும். இன்னைக்கு யார் இருக்காங்க ஐயா? யார் இருக்காங்க? யாரும் இல்லையே. அப்படி வரவங்களுக்கும்
இந்த உலகம் பின்னாடி தள்ளிடுது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தில் எவ்வளோ முன்னுக்கு வர நினைக்கிறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆன்மீகத்தில் முன்னுக்கு வர நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையின் சுமை இருக்குது பாருங்கள். இந்த இல்லற வாழ்க்கையின் சுமை, இந்த பொருள் ஈற்ற வாழ்க்கையின் சுமை என்ன ஆகிடுது, அவங்கள அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போயிடுது. ஆனால் நம்ம கவலைப்படக்கூடாது. என் வாழ்விலும் ஏகப்பட்ட துன்பம், துயரம், கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் என் கொள்கை நான் விடவே இல்லை ஐயா, விடவே மாட்டேன். தெரிஞ்சு போச்சு நிஜம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நிஜம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்னை பற்றி கவலைப்பட போகிறோம்? நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த பிறப்பு என்னை பற்றி பேச தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்த பிறப்பு அடியேன் எடுத்து வந்தது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று வாழ்ந்ததுக்காக நான் வரவில்லை. சத்தியமாக இந்த திருமந்திரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும். இந்த திருமூலருக்கு உலகத்தில் ஒரு கோயிலை கட்டணும். இதை நிறைவேறணும். இதை தவிர எனக்கு எந்த ஆசா பாசா சிந்தனை எதுவுமே எனக்கு கிடையாதுங்க. முழுமையாக என் வாழ்க்கை இதுதான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஏன்னா இது எனக்கு பெரிய பாக்கியம் இல்லையா? நான் உணர்ந்துட்டேன். நான் உணர்ந்ததால், அடியேன் உணர்ந்ததால் உங்களையும் கூப்பிட்றேன். வாங்க நம்ம சேர்ந்து போகலாம், அந்த விஷயத்தை செய்யலாம். நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாம் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் திருமூலர் கோயில் கட்டுறீங்க? இது வரைக்கும் யாருக்கும் கட்டலையே. யாரும் கட்டியிருந்தா எனக்கு கட்ட வேண்டிய வேலை இல்லையே. கட்ட மாட்டாங்க. ஏன்னா அதற்கு ஒருத்தர் வரணும், அவர் தான் அதை செய்யணும். திருஞான சம்பந்தர் வந்தார் சமணர்களை ஏற்றத்துக்கு, இல்லைங்களா ஐயா? அப்போ ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. நானும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு போனேன். பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு, என்ன கஷ்டங்கள் நிறைய வரதான் செய்யும் இந்த வாழ்க்கையில். நமக்கு பலவிதமான இன்பங்களும் துன்பங்களும் அசிங்கங்களும் அவமானங்களும் எல்லாம் ஏற்படும். கவலைப்படவே கூடாது. போயிட்டே இரு. நாம் தான் எவன் வந்தால் கையை தூக்க ரெடி ஆகிட்டோம். நம்மளுக்கு வேற என்ன கவலை இருக்குது? அதுக்கே ரெடியாக இருக்கிறோம் நம்ம. ஸோ வரமாட்டான். நாம் சொல்லாமல் கிட்ட வரமாட்டான். அங்கே தான் நிற்பான். நாம் தான் முடிவு பண்ணணும். மரணம் அந்த சக்தியை நம்மளுக்கு இறைவன் கொடுத்துருவார். ஸோ நம்ம தைரியமாக இருக்கணும். அப்போ சொல்லுங்கள், சத்த முதலைந்தும் தன்வசம் தன் வழி தான் சாரில் சித்துக்கு சித்தென்று சேரிடம் வேறுண்டோ சுத்த வெளியில் சுடரில் சுட சேரும் அத்தம் அது நின்று ஆண்டு கொண்டு அன்பிரே. அங்கே தான் அன்பாலாம் சொல்கிறார். இந்த இடத்தை நோக்கி நாம் போகணும். அது எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் நம்மகிட்ட இருக்குது. இந்த பஞ்சபூதங்களாக பிரியும். நம்ம உடம்புல இருக்கிற நீராக பிரிஞ்சிடும், உடல் நிலமாக பிரிஞ்சிடும், காற்று காற்றோடு சேர்ந்துடும், விண் ஆக உயிர் அதோட கலந்துரும். அப்புறம் எங்க பிரிப்பு இருக்குது? அப்போ இது எப்படி இருக்கும்? அலை வடிவாக மாறிடும், அலை இயக்கமாக மாறிடும். இது பாருங்க, ஸ்தூல சரீரத்தில் இருந்தால் சில பேருக்கு மட்டும்தான் உதவி பண்ண முடியும். நாம் சூட்சம சரீரத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்க, உலகக்கே உதவி பண்ணலாம். செல்ஃபோன் தான் உதாரணம். லேண்ட்லைன் இருந்தால் கஷ்டம், எங்கே வேணாலும் பேசலாம் இல்லையா? இந்த அலை இயக்கம் அது மாதிரி இந்த ஜீவ அலை எல்லா இடத்துலையும் வந்துடும். எங்கே கூப்பிட்ட இடம்லாம் வருவாங்க. பல விஷயங்கள் இருக்குது, என்னால் சொல்ல முடியல நிறைய விஷயம் டீட்டெயிலாக. இங்கே நீங்கள் நல்ல ஒரு ஆன்மீக நிலைக்கு வந்தீங்கன்னா, இங்கே சொற்பொழி ஆட்டின்னு இருப்போம், நாம் அதே அந்த இடத்துல இருப்போம், அதே அங்கே இருப்போம், பல இடத்துல காட்சி கொடுக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது சித்துக்கல்ல. சித்துக்கு சித்தின்றி சேரும் இடம் வேறுன்ற சொல்கிறார். எல்லாம் செய்ய முடியும். பாப்பா இல்லையே, நான் இதே டைமில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இதே டைமில் அடையார் ஆனந்தமாவில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு வந்தார். அப்போ எப்படி உட்காந்து உங்கள்கிட்ட சொற்பொழி பார்த்தா கிடையவே கிடையாதுமா இல்லார் இங்கே தான் அவனு சொல்லலாம். அதே டைமில் எங்கே இருக்குது? இல்லை இது டூப்ளிகேட். கன்ஃபியூஸ் ஆகிடுவான் எல்லாமே. அவ்வளோ இது ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரியது. இதுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது அங்கே போய் எப்படி நம்ம ஃபார்ம் ஆகி வந்தோமோ அப்படி திரும்ப நம்ம அங்கே போயிடுவோம். அடங்கு பேரண்டம் எல்லாம் அந்த அண்டத்துக்குள்ள, அந்த சராசரத்துக்குள்ள, அண்டத்துக்குள்ள அணுவாக, அணுவில் இருந்து தானே எல்லாம் வந்தோம். இந்த அணு தானே எல்லாமே. இந்த அணு அதே அணுவாக மாறி போயிடும், கலந்துரும். அண்டம் பேரண்டம் அணுவண்டம் சென்றங்கு, அண்டம் பேரண்டம் அணுவண்டம் சென்றங்கு இடம் கொண்டதில்லை இவையின்றி வேறுண்டோ கடந்தோறும் நின்ற, கடம்னா உடல், கடந்தோறும் நின்ற உயிர்கரை காணின். ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டம் பேரண்டம் அணுவண்டம் சென்றங்கு. இந்த அண்டம் பேரண்டம் நான் சொன்ன சூரிய குடும்பம் பல இருக்குது. அண்டம் பேரண்டம் சொல்றாரு பாருங்க. அணுவண்டம் சென்றங்கு, இந்த அணுவுக்குன்னு ஒரு அண்டம் இருக்கு பாருங்க, அந்த அண்டத்துக்கு போயிடணும் நம்ம. அணுவண்டம் சென்றங்கு என்ன மாதிரி வர்த்து கடந்தோறும் உடல் தோறும், இந்த உடல் கடம்னா உடல், இந்த கடந்தோறும்
இருக்கக்கூடிய இந்த உயிரின் கடந்தோறும் உயிரின் எல்லை எங்கடான்னு பார்த்தீங்கன்னா எங்கே போய் சேர்ந்து அந்த அணுவில் போய் சேர்ந்துடுதான். எங்கிறது வந்து அணுக்குள்ளே போயிட்டு சேர்ந்துடுச்சு. அண்டம் பேரண்டம் அணுவண்டம் சென்றங்கு இடம் கொண்டதில்லை இது இவையொன்று வேறுண்டோ. இந்த இடத்துல நாம் இருந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னால் அதுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பல எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் வந்துடுச்சு. அதை நம்ம எப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணணுன்றது எண்ணத்துக்கு வந்துட்டு அந்த வேவ்ஸ்லாம் இன்றைக்கி அந்த வேவ்லாம் எப்படி எடுக்குது நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி அந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. ஆனால் இந்த டெக்னாலஜிலாம் வரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, கடந்தோறும் நின்ற உயிர் கரை சேரின். இந்த ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர் கரை சேரணும். சொல்ல கரை சேர்ந்துட்டியா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? கரை சேர்ந்துட்டோமா? நம்ம சேரலைங்க. உயிர் கரை சேரின். இந்த உயிர் கரை சேர்ந்துடணும். நம்ம கரை சேர்ந்தோமா? சேரலை, இன்னும் சேரலை. கரை சேராம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடந்தோறும் நின்ற உயிர் கரை சேரின் கடைசி வரீங்க. திடம்பட நின்றான் உன் திருவடிதானே. எங்க போய் நிற்கணும்? ஸ்ட்ராங்கா நிற்கணும். எதில்? இறைவனின் திருவடி. இறைவனின் திருவடியை நாம் அடைவதுதான். அங்கதான் போய் அந்த அண்டத்தோட இருக்க முடியும். அப்ப இறைவனின் திருவடி எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்குது, வேற எங்கேயும் தேட தேவையில்லை. அப்ப இந்த 5 புலன்களும் 5 புலன்களாக போயிடும். பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களாக மாறிடும். இந்த ஒளி ஜீவ ஆத்மா பரமாத்மோடு கலந்துவிடும். இந்த ஜீவாத்மா பரமாத்மோடு கலந்துவிடும். இந்த மனிதன் வாழ்வில் அந்த பிறவா பெருநிலையை நோக்கி, இரவா ஒரு வரத்தை நோக்கி அவன் சென்று விடுவான். மனிதன் அவன் வாழ்வில் எங்கு செல்ல வேண்டும் என்று அவன் வாழ்வின் நோக்கம் இந்த மனித உடல் எடுத்து இந்த பூமியில் பிறந்து இறக்கின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் இதற்கான பயிற்சி பற்ற இது. இந்த பூமி என்னது? பயிற்சி பற்ற. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதை வச்சுக்கோங்க. இது பயிற்சி பற்ற. இங்கே நம்ம பயிற்சிக்காக வந்திருக்கிறோம். பயிற்சி பெற்றுட்டு மறுபடியும் பூமிக்கு எடுக்க ஃபெயில் ஆகிடுது. அடுத்த பிறப்புனா என்னது? ஃபெயில் ஆகிடுது. நான் ஃபெயில் எங்கேயா இருக்கணுமா? எனக்கு இதுக்கப்புறம் இந்த பூமியில் இருக்கிறதுல விருப்பம் கிடையாது. தேவலோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது, பல லோகம் இருக்குது. இங்கே உட்காந்து இதே சுற்றி வந்து நிற்கணுமா? அவசியம் கிடையாது இல்லையா? அது பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு மற்ற என்னென்ன முடிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு ட்ரை பண்ணி நான் முடிச்சுட்ருக்கிறேன். அதனால தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு ஐயா, கை தூக்குங்க. நான் சொன்னதெல்லாம் எத்தனை பேர் புரிஞ்சிருக்குது? அப்போ அந்த வாழ்வின் நோக்கம் என்றால் என்ன சொல்லுங்க? பிறவா நிலையும் இரவா நிலையும், நமக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்ற நிலையை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் பயணப்படுவதற்காக தான் இந்த உலகத்தில் பிறந்தோம். பிறந்தது என்பது மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு, இறப்பது என்பது மீண்டும் இறவாமல் இருப்பதற்கு. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் நாம் எப்படி பிறவா நிலையை நோக்கியும் இரவா நிலையை நோக்கியும் அடைய வேண்டும் என்பதற்கு தான் இந்த வாழ்க்கையில் நாம் மனித உயிரெடுத்து பிறந்தோம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.